அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபரோட ஆழ் மனதில் இந்த காதலை பற்றி என்ன இருக்குது, உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா, மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலே ரீடிங்ஸ் வந்து உடனுக்குடன் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகேயா? ஸோ இதை வந்து நிறைய பேர் அடிக்கடி கேட்குறீங்க. ஓகே. ஸோ ரீடிங்ஸ் வந்து அடிக்கடி தான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே. உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் வந்து ரீடிங் வந்து உடனுக்குடன் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகேயா? ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களோட நபரோட ஆழ் மனதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெக்லேருந்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மற்ற டெக்லேருந்து கிளியர் பண்ணி பார்த்து என்ன விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ நம்ம கார்ட்ஸ்லாம் வடிவ வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஓகே. நம்ம இப்போ ரெடிக்குள்ளே போயிடலாம். ஓகே. ஸோ நான் இதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே. ஸோ இந்த காதலை பொறுத்து ஓகே. கண்டிப்பாக இந்த காதலை பொறுத்து இந்த நபர்கள் கூட உங்களுக்கு ஒரு நோ கான்டாக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதாவது தொடர்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேயா? ஸோ இவங்க வந்து அவங்களே பேச நினச்சி உங்ககிட்ட வந்தால் கூட ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து இன்னுமே பேசக்கூடிய மாதிரி அமையலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி உங்ககிட்ட பேச வராங்க அப்படிங்கும்போது அது வந்து தப்பாக போயிட்டு முடிஞ்சுது. ஓகேயா? ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஏதாவது சொல்ல போகிறீங்க அப்படின்னா கூட உங்கள் நபர்களுக்கு வந்து அது தப்பாக போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே காயம் ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது அப்படிங்கிறதும் இவங்க மனசுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் என்னால் இந்த காதலில் அடுத்த கட்டத்தை வந்து நகர்த்த முடியலை. ஸோ இந்த காதலுக்காக நான் எவ்வளோ தான் ஃபைட் பண்ணாலும், எவ்வளோ தான் போராடினாலும், என்னால் இந்த காதலை வந்து அடுத்த கட்டம் வந்து நகர்த்த முடியாமல் இருக்குது. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேயா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் நபர்கள் வந்து இதுக்கான நிறைய வந்து முயற்சி செய்யலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தூரத்துலேருந்து பார்க்கிக்க. ஆனால் உண்மையாக பார்க்கிக்க அவங்க நிறைய ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது வந்து சரியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து அமையலை. உங்ககிட்ட வந்து இந்த கருத்துக்கள் வந்து சரியாக சேரலை அப்படிங்கிறதுனால கூட நீங்கள் இந்த விஷயத்த வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களாகவே உங்ககிட்ட கதைக்க வராங்க அப்படின்னா கூட இங்கே வந்து ஏதோ ஒரு சில தடைகள் இருக்க மாதிரி தான் இருக்குது. இவங்க கூட யாரோ ஒருத்தவங்க கண்ட்ரோலில் கூட இருக்கலாம். ஓகே. ஸோ அதனால கூட இவங்களால இவங்க ஆழ் மனசில் உண்மையாகவே என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட தெளிவுபடுத்தி சொல்ல முடியலை. இன்னும் தெளிவுபடுத்தி இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஓகேயா? ஸோ அதே மாதிரி நான் இந்த விஷயத்த நினச்சிட்ருக்கேன். இந்த விஷயத்த வந்து உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த சொன்னால் இந்த காதல் வந்து ஒரு ஞாபகம் பண்ணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுது. ஓகேயா? ஆழ் மனசுக்குள்ளே வந்து இந்த விஷயத்த பண்ணினா இந்த காதல் வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த வந்து நான் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்சிட்ருக்காங்க. இருந்தாலுமே கூட இங்கே வந்து இவங்க யாரோ ஒருத்தவங்க கண்ட்ரோலில் கூட இருக்கலாம் இல்லையா? அப்படி இல்லைன்னா இவங்க வந்து ஏதோ ஒரு விஷயமா ஆக்கிரமிப்பு நடந்திருக்கலாம். அதாவது
இப்ப நீங்க இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில, நீங்க இருக்க வேண்டிய ஒரு இடத்த கூட இன்னொருத்தவங்க பறிச்சிருக்கலாம். ஓகே. உங்க கிட்ட இருந்து தட்டி பறிச்சிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது, இவங்களுக்கு விருப்பமே இல்லாம இவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல போய் கூட சிக்கின்னு இருக்கலாம். ஓகேயா? அதாவது நான் வேணும்லாம் பண்ண கிடையாது. தெரியாம போய் சிக்கிட்டேன். எப்படி இங்கேருந்து வெளிய வரது தெரியல. நான் இத வேணும்னு பண்ண கிடையாது. என்ன அறியாம நான் இந்த இடத்துல வந்து சிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களோட எண்ணங்கள் வந்து இருந்துட்டுருக்கு. ஓகேயா? நான் இப்போ சிக்கிக் கொண்டிருக்கிறதுனால தான் என்னால இந்த விஷயத்த வந்து உன்னிட்ட வந்து தெளிவுபடுத்தி சொல்ல முடியல. ஓகே. அவங்க மனசுல என்னதான் இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு தெளிவா சொன்னா தானே நீங்களும் புரிஞ்சு கொள்ளுவீங்க. ஆனா, தெளிவா சொல்றதுக்கு அவங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைச்ச மாதிரி எனக்கு இங்க தெரியல. ஓகே. ஏன்னா, இந்த நபர்கள பார்க்கும்போது கொஞ்சம் இப்போ கோழையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ, அதனால தான் இவங்களால இன்னொருத்தவங்க கண்ட்ரோல்லேருந்து வெளிய வர முடியல. ஏன்னா, இவங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வெளிய வரலாம். ஆனா, இந்த இடத்துல இவங்க இன்னுமே கோழையா, சுயமா முடிவெடுக்க முடியாம இருக்கிறதுனால கூட, இவங்க மனசுல இருக்கிறது கூட என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்னுமே உங்களுக்கு தெளிவுபடுத்தி வந்து சொல்லல. ஓகேயா? பார்த்துட்டு தான் இருக்காங்களே ஒழிய, ஏன்னா இவங்களுக்கு வந்து தெரியுது இந்த விஷயத்த பண்ணினா இந்த காதல்ல வந்து அடுத்த கட்டம் வந்து எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாலுமே கூட, இந்த இடத்துல உங்க நபர்கள் வந்து இன்னுமே ஒரு கோழியா நடந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறதுனாலயும், இல்ல யாரோ ஒருத்தவங்க கண்ட்ரோல்குள்ள இருக்காங்க அப்படிங்கிறதுனாலயும், இந்த இடத்துல இவங்களால வந்து ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. ஆனா இவங்க ட்ரை பண்ணா கண்டிப்பா ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். ஆனா ஏன் இந்த தாமதம் அப்படிங்கிறது தான் தெரியல. ஓகே. ஓகே. ஸோ மேபி இங்க ஒரு சிலரோட ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சு போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதாவது ஆம், இவங்க ஃபேமிலிக்காக கூட உங்கள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஓகே. உங்களுக்கு எல்லா விதமான ப்ராமிஸும் பண்ணி கடைசி நேரத்தில வந்து வேண்டாம் அப்படின்ட்டு போயிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து ஃபேமிலி சைட்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, இத வந்து அவங்க சரிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப இந்த காதல்ல வந்து ஏதாவது ஒரு முடிவு வந்திருக்கே அப்படின்னா கூட, இல்ல இந்த விஷயத்த வந்து சரிப்படுத்திறணும். உங்க ரிலேஷன்ஷிப்ல நடந்த அந்த கசப்பான விஷயங்கள்லாம் மாத்திரணும். சரிவர இந்த காதல வந்து ஒரு சரியான முறையில வந்து எடுத்துட்டு போணும். அதனால இப்போ ஃபேமிலி சைடு ஏதாவது ப்ராப்ளம் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா கூட, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆழ் மனதில. ஓகே. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு இவங்களோட பேரண்ட்ஸ் கூட இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு தடையா இருந்திருக்கலாம். ஓகே. கடைசி நேரத்தில கூட உங்க இந்த காதல் வந்து ஒரு ஸ்டாப் ஆகிக்கலாம். இந்த காதல் வந்து இந்த இடத்துல முடியும் அப்படின்னு தெரியாமலே கடைசியில ஒரு இடத்துல வந்து நீங்க எதிர்பார்க்காத ஒரு சந்தர்ப்பத்தில வந்து இந்த காதல் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இவங்க வந்து அதுக்காக இன்னும் மனசுல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஓகே. அப்போ வந்து இப்போதைக்கு ஃபேமிலிக்காக இத வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே தவிர்த்து, இந்த இடத்துல வந்து ஃபுல்லாலாம் உங்கள வந்து விட்டுட்டு போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டா, எனக்கு இங்க அப்படி தெரியல. இன்னுமே அவங்க ஆழ் மனசுல நீங்க இருந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இங்க கார்ட்ஸ் பார்க்கும்போது தெரியுது. ஓகே. ஸோ அவ ஃபேமிலி சைடு ஏதாவது ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படின்னாலும், இவங்க தனிப்பட்ட ரீதியா இப்போ இந்த காதல் வேண்டாம் அப்படின்ட்டு கூட தனிப்பட்ட ரீதியா இவங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கு நம்ம வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது, அது வந்து நமக்கு வந்து தெரியல. ஓகேயா? ஏன்னா இவங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்குறாங்கல்ல, எந்த மூவ்மெண்ட்டுமே போடுறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா, கண்டிப்பா இவங்க வந்து இந்த விஷயத்த பத்தி தனிப்பட்ட ரீதியா பேசுறது, இதுக்காக என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறது அப்படின்ற மாதிரி ஸோ, அது மட்டும் இல்லாம, இவங்க கூட இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சு போயிடுச்சு அப்டின்னா கூட, இப்போ இப்ப நமக்கு வந்து வெளிப்படையா தெரியாத அளவுக்கு இந்த இந்த ரிலேஷன்ஷிப்ப எப்படியாவது ஒரு நிர்பகனிங் பண்ணிடணும். ஏன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு தூரம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. உங்க நபர்களுக்கும், உங்களுக்கும் இருக்க அந்த தூரம். ஓகேவா? நீங்க வந்து அவங்க பக்கத்துலேயேவா இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. ஓகே. ஸோ, நீங்க அவங்க பக்கத்துலேயே இல்லாதனால கூட இந்த தூரம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறதுனால, இவங்களால வந்து உடனே இதுக்கான முடிவு வந்து எடுக்க முடியாம இருக்கலாம். உடனே இதுக்கான தீர்வு காணயும் முடியல. ஓகே. ஸோ, நான் இவங்களால முடிஞ்ச வரைக்கும் இவங்க கோழையாவே இருந்தா கூட, இவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு சில வந்து ஸ்டெப் வந்து எடுக்க தான் செய்றாங்க. ஓகே. அது வந்து அவ்வளோ பெருசா இல்ல. அதுதான் பிரச்சனை. ஓகே. சின்ன சின்ன ஸ்டெப் வந்து எடுக்குறாங்க. ஓகே. ஸோ, ஆழ் மனசுக்குள்ளேயும் என்ன இருக்கு அப்டின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன மாரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சோ, அதெல்லாம் சரிப்படுத்திட்டு, இந்த நின்னு போன ஒரு கல்யாணத்த திரும்ப ஒரு புதுப்பிக்கிறது. ஏன்னா, இவங்க இப்போதைக்கு தனிப்பட்ட ரீதியா ஏதாவது ஒரு பாடங்கள் கத்துக்கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ, உங்களுக்கும் அவங்களுக்குமான இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு முடிவுக்கே வந்திருக்கு அப்படின்னா கூட, இவங்க தனிப்பட்ட ரீதியா வந்து ஒரு சில பாடத்த வந்து கற்றுக்கொண்டிருப்பாங்க. ஓகேயா? ஸோ அது கூட இப்போ இவங்க வந்து இதுலேருந்து திருந்தி வெளிய வரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பெரிய ஒரு அ ஊந்துகோலா இருக்கலாம். ஓகேயா? ஏன்னா
இவங்க கத்துக்கொண்ட பாடம் தான் இப்போ உங்ககிட்ட எப்படியாவது வந்துரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியுது, உங்ககிட்ட வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த விஷயத்த வந்து நியாயப்படுத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ரொம்பவே ஒரு போராட்டத்துக்குரிய விஷயத்துல தான் உங்கள கைவிட்டுட்டு போயிருப்பாங்க. ஓகே. நீங்க எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலைய தான் இவங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படிங்கும்போது எகெயின் வந்து திரும்ப வந்து உங்ககிட்ட வந்து பேசி சமாளிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா நீங்க பேச அவங்க வந்து ஏதாவது ஒரு தெளிவில்லாம ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த இடத்துல நீங்க வந்து குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஆகிருவீங்க. ஸோ அதனால அ கொஞ்சம் பயப்படுறாங்க. ஓகேயா? அ எப்படி சொன்னா சரியா இருக்கும்? இத எப்படி பேசினா சரியா இருக்கும்? அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூகம் வகுக்கிறது அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆ இது எப்படியாவது பண்ணிடணும், இது எப்படியாவது அடுத்த கட்டம் எடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூகம் வந்து வகுத்துன்னு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு காட்ஸ் பார்க்கும்போது தெரியுது. ஸோ, அப்ப இந்த நபர்களுக்கு வந்து உங்க மேல காதல் இருக்கா அப்படின்னு கேட்டா, எஸ் கண்டிப்பா இருக்கு. ஓகே. ஸோ, ஆனா அத வெளிக்காட்டுற மாதிரி சந்தர்ப்பம் தான் அமையல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா, இங்க ஒரு சிலரோட நபர்கள் வந்து நீங்க எப்படி காத்துட்ருக்கீங்களோ, அதே மாரி இந்த நபர்களும் காத்துட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ம். இப்போ இருக்க சூழ்நிலை வந்து அதுக்கான ஒரு சரியான சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து இல்ல அப்படிங்கிறதுனால கூட, இந்த இடத்துல ஒரு சிலரோட நபர்கள் வந்து ஒதுங்கியிருக்காங்க. ஆனா, ஒரு சிலரோட நபர்கள் இதுக்கான சூழ்நிலையே இருந்தாலுமே கூட என்ன பண்றது? எப்படி பண்றது? அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோழையா தான் இருக்காங்க. ஓகேயா? ஸோ, அதனால கூட அ வேகமா இந்த காதல்ல வந்து அடுத்த ஸ்டெப் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதே இவங்க பெருசா வந்து ஸ்டெப் போட்டு யோசிக்கிறாங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ, அது மட்டும் இல்லாம, இவங்க மனசுக்குள்ள வந்து ஒரு போராட்டமா கூட இருக்கலாம். ஓகே. ஒரு சில நபர்கள் வந்து நினைச்சிட்டு இருக்கலாம், உங்கள மீட் பண்ண வந்து இந்த விஷயத்த வந்து தெளிவுபடுத்திடணும் அப்படின்னு. ஆனா, இங்க மீட் பண்ண வரணும் அப்படின்னா கூட, இங்க இருக்க சூழ்நிலை இருக்குல்ல, இப்போதைக்கு இருக்கு கரண்ட்லி இருக்க சூழ்நிலை இருக்குல்ல, அது சாதகமாவே இல்ல அப்படிங்கிறதுனால கூட, இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து, இனிமே அவங்க சைட்லேருந்து ஒண்ணுமே பேசாம அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஓகே. இதுக்காக ஸ்டெப்பும் எடுத்து வைக்க முடியல, இத வந்து காதுலயும் வெளிப்படுத்த முடியல. அவங்க மனசுக்குள்ள இருக்க விஷயத்தையும் சொல்ல முடியல அப்படிங்கும்போது, எ இங்க அவங்க மனச வந்து குத்தி கழிக்கிற மாதிரி இருக்கு. ஓகேயா? ஏன்னா, ஒரு விஷயத்த மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. அது வந்து துப்பவும் முடியல, முழுங்கவும் முடியல அப்படிங்கும்போது, அது வந்து இன்னுமே கஷ்டம் தரக்கூடிய மாதிரி இருக்கும்ல. அதே அதே மாரி தான் இவங்களுக்கு. நீங்க வேண்டாம் அப்படின்னும் கிடையாது. ஸோ, அதே மாரி வேணும் அப்படின்னும் வேகமா வந்து ஸ்டெப் எடுக்க முடியல. ஆனா, அ கண்டிப்பா இவங்க வந்து நியூ பிகினிங் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா, இங்க பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கிறதுனால, கண்டிப்பா ஷூரா வந்து நியூ பிகினிங் பண்ணுவாங்க. ஓகே. அதில எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா, அ ரொம்ப ஸ்லோவா தான் வருவாங்க. ஓகே. ஸோ, வேகமா வருவாங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல. இவங்க வந்து கொஞ்சம் சாரி. ஸோ, இவங்க வந்து ரொம்பவே ஸ்லோவா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஏன்னா, அ இப்போ இவங்க இவங்க வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்போ வரணும் அப்படின்னா கூட, அதுக்கான காசு தேவை, அதுக்கான டைம் தேவை, அதுக்கான நேரம் தேவை அப்படிங்கும்போது, இவங்க வர்ற அந்த வேகம் வந்து இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. ஓகே. ஆனா, வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு ரொம்பவே இருக்கு. ஆழ் மனசுல வந்து இந்த காதலும் இருக்கு. காதல புதுப்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அப்போ காதல்ல ஏதாவது தடங்கல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அத வந்து சமாளிச்சுட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது இப்போ சும்மா வராங்களா அப்படின்னு கேட்டா, இவங்க சும்மாலாம் வர மாதிரி எனக்கு தெரியல. எகெயின் தான் இத வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஓகே. ஆனா இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து இருக்கு. ஓகே. கண்டிப்பா இருக்கு. ஓகே. அ இப்போதைக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்ல. ஓகேயா? அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இல்ல. ஒரு நான் சொன்னேன்ல முட்டாள்தனமா இருக்காங்க, கோழையா இருக்காங்க அப்படி சொல்லி. ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இல்ல அப்படிங்கிறதுனால தான் இந்த சேரியட் வந்து வேகமா வந்து வராம ரொம்ப ஸ்லோ ஆகுது. ஓகே. இந்த இடத்துல ப்ளாக் ஆகிடுச்சு. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு வந்து ப்ளாக் ஆகியிருக்கு மனசுக்குள்ள. ஆழ் மனசுக்குள்ள வந்து அம் எ அந்த போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அடியில தான் இருக்கு. ஓகே. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணங்கள் வந்து வெளிய வரும். அப்படி வெளிய வரும்போது, இவங்களே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துக்கு வரும்போது, கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சேருவாங்க. ஓகேயா? இந்த சேரியட் வந்து மூவ் ஆகும். ஓகே. ஸோ, அது மூவ் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்ளும். அதுதான் பிரச்சனை. ஆனா, ஆழ் மனசுக்கு வந்து இத எப்படியாவது சரிப்படுத்திடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ரொம்ப
ரொம்ப காலமா இப்ப நீங்க பேசிக்கொள்ளாம இருக்கீங்க அப்படின்னா, இதுக்கான ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பத்த கண்டுபிடிச்சிட்டு வந்து தானே உங்ககிட்ட கதைக்கணும். அதே மாரி ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்கணும் அவங்க வந்து கதைக்கிறது அப்படிங்கிறது. ஸோ, அதனால கூட ஏன்னா சரியான விஷயத்துக்காக அவங்க வந்து கதைக்கல, ஒரு சரியான சந்தர்ப்பத்தில வரல அப்படின்னா, நீங்க இங்க கத்தியோட கிளம்பிருவீங்க உங்க பார்ட்னர போட்டு தள்ளுறதுக்கு. ஸோ, அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இல்ல வரும்போதே தெளிவா வரணும். இந்த விஷயத்த வந்து தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்றாங்க. ஓகே. ஆனா ஆழ் மனசுக்குள்ள வந்து சேரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்கு. ஓகே. கண்டிப்பா. அ இப்போ வரக்கூடிய சந்தர்ப்பத்தில வந்து இந்த ஸ்டெப் மூவ்மெண்ட்டா இருக்கிறது வந்து மூவ் ஆகும். ஓகே. கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. இல்ல அப்டின்னா கூட இன்னொரு தேர்ட் பார்ட்டிய வச்சு ஹெல்ப் கேட்குறது அப்டி சொல்லி அ யார்ட்டயாவது ஐடியாஸ் கேட்குறது அப்டின்னு கேட்டுட்டு, அதுக்கான ஒரு பிளானிங்க மேக் பண்ணிட்டு கண்டிப்பா உங்ககிட்ட வரணும் அப்டிங்கிற எண்ணம் வந்து ஆழ் மனசுக்குள்ள வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஆழ் மனசுக்குள்ள இந்த காதலும் இருக்கு. ஆனா, அத வந்து வெளிக்காட்ட முடியல. ஏன்னா, வெளியில இருக்க சூழ்நிலைக்கு வந்து யார்ட்டயாவது சிக்கின்னு இருக்கலாம். நல்ல ஹெவியா சிக்கின்னு முழிச்சுட்டு இருக்கலாம். இதுலேருந்து வெளிய வர முடியல அப்படிங்கிற மாதிரி. அ 2 குரூப் இருக்கு. ஒரு குரூப் வந்து இங்க வந்து சிக்கின்னு இருக்காங்க ஒருத்தர்ட்ட. அதனால வெளிய வர முடியல. இன்னொரு குரூப்க்கு வந்து தைரியம் இல்ல. ஏதோ ஒரு சூழ்நிலையில விட்டுட்டு போயிட்டாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து சரியான ஒரு பதில் குடுக்காம விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது, இப்போ வந்து கதைக்கிறதுக்கு தைரியமே இல்ல அப்படிங்கிறதுனால, இந்த இடத்துல வந்து அதுக்கான சரியான ஒரு சந்தர்ப்பத்த கிரியேட் பண்ணிட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ, அதனால இவங்க நண்பர்களா இருக்கட்டும், இவங்க ஃபேமிலியா இருக்கட்டும், அ இல்ல இவங்களுக்கு கைட் குடுக்குறவங்களா இருக்கட்டும், ஸோ அவங்க கிட்ட போயிட்டு கலந்துரையாடிட்டு வரலாம். ஓகே. ஆனா, இப்போ இருக்க சூழ்நிலைக்கு வந்து இவங்க கூட போயிட்டு ஐடியா கேட்டுட்டு இருக்கலாம் யார்ட்டயாவது. இத எப்படி மூவ் பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ, அதனால ம் இவங்க வந்து கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்காக ஏதாவது தீர்வ எடுத்துட்டு, உங்ககிட்ட வந்து சேரக்கூடிய சந்தர்ப்பம் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகேயா? ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும், மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இதே போல இந்த மாரி ரீடிங்கில நான் உங்கள சந்திக்கிறேன். பாய். டேக் கேர்.